எது நட்பு, எது தொண்டு, எது பக்தி என்ற தலைப்புகளில் நூற்றுக்கணக்கான பள்ளிகள் கல்லூரிகளில் இந்த அமைப்பு உங்களை போன்ற மாணவர்களுக்காக தெளிவு பெற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக நடத்துகிறது. பள்ளியில் படிக்கும்போது நமக்கு தெரியாது, ஏதோ கூப்பிட்டார்கள், நம்மை கூட்டத்தில் உட்கார வைத்தார்கள், வெயில் உட்கார்ந்தோம், காலையில் சாப்பிடாமல் வந்து உட்கார்ந்தோம், பசியாக இருக்கிறது, நேற்றெல்லாம் விளையாடினோம், இப்போ தூக்கம் வருகிறது, இதெல்லாம் இருக்கும். நானும் தூங்கினேன், நானும் பசியோடு இருந்தேன், நானும் பிடிக்காமலாம் வந்து உட்கார்ந்தேன். எப்ப? பள்ளி பருவத்தில். இது எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் இதையெல்லாம் களைந்து விட்டு, இதையெல்லாம் ஓரமாக ஒதுக்கிவிட்டு எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை மாணவர்களுக்கு வந்துவிடுமானால் அவர்கள் என்னென்னெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டுமோ அவற்றையெல்லாம் இந்த பருவத்தில் தெரிந்து கொண்டால்தான் எதிர்காலத்தில் உங்களை நீங்களே வளர்த்துக் கொள்ள முடியும். அதற்கான நல்ல வாய்ப்பு இத்தகைய கூட்டங்கள். ஆகவே இத்தகைய கூட்டங்களை நடத்துகிற இந்த பள்ளி, பள்ளியின் தாளாளர், பள்ளியின் தலைவர், பள்ளியின் செயலாளர், பள்ளியின் முதல்வர், இந்த கூட்டம் நடத்துவதற்காக துணை நிற்கின்ற ஆசிரியர் பெருமக்கள், மற்றவர்கள் அத்தனை பேருக்குமாக நீங்கள் உங்கள் கைதட்டல் வாயிலாக மிகுந்த மகிழ்ச்சியை பாராட்டிக் கொள்ளுங்கள். இது உங்களுக்கு தெரியாது. நாங்கள் படிக்க வந்தோம், தேர்வு எழுதுகிறோம், மதிப்பெண் வாங்குகிறோம், பின்னாளில் நாங்கள் அந்த மதிப்பெண்ணை வைத்துக் கொண்டு ஒரு பணிக்கு சென்று விடுவோம் என்றெல்லாம் நினைப்பதை கடந்து இது மாதிரியான சில செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப என்னுடைய பேச்சை தொடங்குவதற்கு முன்பாக இந்த பள்ளிக்கூடத்திலிருந்து 2-3 குழந்தைகளை எல்லாம் அழைச்சிட்டு வருவாங்க. இவங்க 2 பேர் போட்டிக்கு, ரேகா மணி எல்லாம் இங்கே யாராவது இருக்கீங்க? அந்த 2-3 பேரை பார்த்தேன் நான். ஆமாம், இப்போ நான் 2-3 வினாக்கள் கேட்கிறேன். அந்த வினாக்கள் அங்கே இருக்கான சரி, 2-3 வினாக்கள் கேட்கிறேன். அந்த வினாக்களுக்கு உங்களை யாராவது எழுந்து விடை சொல்லணும். உட்கார்ந்துட்டு யாரும் பேசக்கூடாது, கூட்டமாக பேசக்கூடாது. இதற்கு நான் விடை சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஒருத்தர் எழுந்திருக்கணும். எழுந்திருக்கிறவங்க மட்டும்தான் விடை சொல்லணும். சரியா? தொண்டு அப்படின்னு நாம் இப்ப சொல்லக்கூடிய ஒரு சொல்லுக்கு இலக்கியத்துல ஒரு பெயர் இருக்கிறது. அந்த பெயர் என்ன? இப்ப நாம இங்க தொண்டுன்னு சொல்றோம். இதை தமிழ் இலக்கியத்துல வேற ஒரு பொருளில், வேற ஒரு பெயரில் அழைத்தார்கள். அப்படி அழைக்கப்பட்ட அந்த சொல் பெயர் என்ன? யாருக்கு தெரியும்? முதல்ல மாணவர்கள், அப்புறம் ஆசிரியர்கள், அப்புறம் மணிரேகா. முதல்ல மாணவர்கள் சொல்லுங்க, யாருக்காவது தெரியுமா? தொண்டு அப்படின்னு இப்ப சொல்றோம். இந்த சொல்லுக்கு சங்க இலக்கியம் அல்லது முற்கால இலக்கியத்துல வேற ஒரு பெயர் தெரியுமா? என்னது? சேவை. கைதட்டுங்க. ஆனா அந்த அந்த சொல்லு கொடை சொல்லலாம், ஆனா அது இல்லை. சொல்லு வேற. ஏப்பா இந்த மாதிரி எந்திரிச்சு சொல்லும்போது கைதட்டுங்கப்பா. என்ன நீங்க உங்களோட இருக்கிறவங்க எந்திரிச்சு எல்லாரும் உட்கார்ந்து கேட்கும் போது உங்களுக்கு பேசிக்கும் போது நல்லா இருக்கும். ஆனா தனியா ஒருத்தர் எந்திரிச்சு ஏதாவது ஒன்று பேசும்போது கைதட்டுங்க. ஏன்னா நான் கை உயர்த்துறதுக்கு, கை எழுந்திருக்கிறதுக்கு, அதை சொல்றதுக்குங்கிறதுக்கே ஒரு உணர்வு வேணும்.